எல்லோருக்கும் வணக்கம். எப்சானில் A3 பிரிண்டரை பற்றி பார்க்க போகிறோம். அதில் A4 சைஸ் பிரிண்ட் எப்படி போடுறதுன்ற பார்க்கலாம். ஓகே, A4 சைஸ் எப்படி போடுறது, ஐடி கார்டு எப்படி போடுறதெல்லாம் பார்க்க போகிறோம். பிரிண்டரோட மாடல் வந்து M15140. நம்ம பிரிண்டரை இப்போ ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இங்க் ரன் ஆகிறது, அப்போ அந்த பிரிண்டர் சிஸ்டம்ஸ் டோட்டலாகவே ரன் ஆகும். ரன் ஆகி முடித்தோன்னே நம்ம பிரிண்ட்டோட செட்டிங்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து A4 சைஸில் நம்ம ஒரு பிரிண்ட் போட போகிறோம். ஓகே, இப்போது A4 சைஸில் பிரிண்ட் போடுறோன்னா நம்ம வச்சுருக்க பேப்பர் வந்து A4 சைஸ் தானா அப்படின்னு பார்க்குறதுக்கு பிரிண்டரோட சைட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து B5 லீகல் A4 இந்த மாதிரி எல்லா சைஸுமே அதில் எழுதியிருக்கும். இப்போ நம்ம A4 சைஸில் வச்சு நம்ம பிரிண்ட் போட போகிறோம். இப்போ பிரிண்டரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம செட்டிங்ஸ் எப்படி வைக்கணும், A4ல் பிரிண்ட் போகணுன்னா செட்டிங் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். இப்போது அட்வான்ஸ் செட்டிங் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட் பேப்பரில் வந்து அது ஆட்டோ செலக்ட்லேயே வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ரெடியூஸில் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து ஒரிஜினல் சைஸில் வந்து A4 வெர்டிக்கலில் வச்சுக்கோங்க. அப்புறம் சிங்கிள் சைடுனால சிங்கிள் பேஜ் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இது கீழே நீங்கள் எந்த செட்டிங் மாற்ற வேணால் அது எல்லாம் ப்ராப்பராக செட்டிங்கில் இருக்குது. காப்பியில் வந்து இப்போது எத்தனை காப்பீஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்றத காப்பீஸ் நம்ம அதில் டைப் பண்ணிக்கலாம். 999 காப்பீஸ் வரையும் நம்ம ஒரே டைமில் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு காப்பி போதும், நான் ஒன்று கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ 1:1 சைடு இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கோங்க. A4 சைஸில் ஒரே சைடு வச்சு தான் பிரிண்ட் எடுக்க போகிறோம், அதனால் 1:1 வச்சு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து பிரிண்ட் கொடுக்குறோம். பிரிண்ட்டு கொடுத்தோன்னா உங்களுக்கு கீழே ட்ரே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி அதுவே வந்து பிரிண்ட் வந்துடும். ஓகே, இன்றைக்கி A4 சைஸ் பிரிண்ட் எப்படி போடுறது நம்ம பார்த்தோம்.